ஹாய், நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது வேக்சின் 3ன்னு சொல்லுவோம். அதாவது வளர்பிறை சந்திரன்னு சொல்லுவோம். அதுதான் பார்த்துட்ருக்கோம். இது பக்கத்தில் என்ன இருக்குது தெரியுமா? இதுதான் சட்டன். இப்போது இந்த டெலஸ்கோப் மூலயமா நம்ம இது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க, எப்படி தெரியுதுன்ட்டு. இப்போது 33x அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம் நிலாவை. எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? அது அந்த வளர்பிறை சந்திரன் ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் ஒரு பக்கம் ஃபுல்லாகவும் தெரியுதில்ல. இது இன்னும் நம்ம 226.5 அளவுக்கு 25 அளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்குறோம். அது மேலே இருக்க மேடு பள்ளங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? ப்ளூட்டோ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்குல்ல, அதை தான் அப்படி சொல்லுவாங்க. இது நம்ம அது மட்டும் இல்லாமல் கடல் இருந்தால் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த மாதிரி பிளேசஸும் இப்போ மூணில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பாருங்கள், இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, ஆனால் அங்கே சீ கிடையாது. நிலவில் தெரிகிற இந்த மிகப்பெரிய பள்ளங்கள் அந்த வெண்கற்கள் மோதினதுனால ஏற்படுது தான் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லை, இதில் இந்த மறைக்கப்பட்ட பகுதி இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு இந்த வளர்பிறை சந்திரனில் ஒரு பகுதி தான் தெரியும், ஒரு பக்கம் நமக்கு சரியாக தெரியாது இல்லை. அந்த பகுதிகளில் சில ஆப்ஜெக்ட்ஸ் போகிற மாதிரியான ஃபீல் நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது என்னன்னு நமக்கு தெரியல. இப்போது நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறோம். அந்த இருட்டான பகுதிகளில் ஏதோ இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. இதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே அது மேலே ஜூம் பண்ணி பார்க்கறதுல நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது அந்த சனி கிரகத்தை தான் பார்க்குறோம். பார்த்திங்களா எவ்வளோ க்ளீனாக தெரியுது? ஒரு புள்ளிமாக தெரிஞ்சாலும் அதோடைய வளையங்கள் நமக்கு ஜூம் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப அழகாக தெரியுதுல்ல. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.